ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹவுஸ் வார்மிங் என்னைக்குன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க. அது செப்டம்பர் 11 தான் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கிளிப்ஸ் எல்லாமே செப்டம்பர் 10 அதாவது ஹவுஸ் வார்மிங்க்கு முன்னத்த நாள் சாயங்காலம் எடுத்த கிளிப்ஸ் தான். வீட்ல இருக்க எல்லாருமே ஹவுஸ் வார்மிங்க்காக ரொம்ப பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. ஹவுஸ் வார்மிங் அப்படின்னாலே ஒரு வெல்கம் போர்டு வச்சு ஒரு வாழைக்கம்பம்லாம் கட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு வீட்ல போர்ட்டிகோக்கும் முன்னாடி லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். செப்டம்பர் 10 நைட்டு அப்புறம் 11க்கு காலையில் மதியானம்னு சாப்பாடு போடுறதுக்கு சாமியானவும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ரொம்ப நாள் முன்னாடி இல்லாமல் சடனாக பிளான் பண்ணதுனால வீட்டில் இருக்க எல்லாரும் தனித்தனியாக வேலையை பிரித்து பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டா போதும், எங்கள் வீட்டு வாசலே ஃபுல்லாக கோலமாக தான் இருக்கும். கோலம் போடுறது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்காக கலர்ஸ் எல்லாமே கொடுத்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கோலம் போட்டு 1 மணி நேரத்துலேயே மழை வந்து எல்லா கோலமும் அழிஞ்சு போயிடுச்சு. ஒரு வழியாக இவங்க வீடு கட்டி முடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு இன்ஜினியருக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது. வெளியிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தார். கலர் லைட்ஸ் எல்லாம் இல்லாமல் வெறும் ஒயிட் இல்லைன்னா எல்லோ கேட்டேன். ஆனால் அப்படி போட்டால் இன்னுமே ஜாஸ்தி அமௌண்ட் வரும்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி எல்லா கலரும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது வீடே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல் ஒயிட் பெயிண்டிங்கில் அது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்க டைமில் தான் ஐயரும் வந்தாங்க. அப்படியே வாஸ்து பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் ரெடியாகி வந்தாச்சு. இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு காயப்பட்டு கட்டியிருப்பாங்க. சில விலங்குகள் அழிஞ்சு போயிருக்கலாம், சில தாவரங்களை அடியோடு அழிச்சிருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடை கட்டியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வாஸ்து பகவானை நம்ம குளிர்ச்சிப்படுத்தி நம்ம பண்ண தப்பெல்லாம் மன்னிக்க சொல்கிறது தான் இந்த வாஸ்து பூஜைங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வாஸ்து பூஜையை நீட்டாக முடிச்சுட்டு அதே கையோட அடுத்த நாள் மெயின் பூஜைக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாஸ்து பூஜை முடிஞ்ச நேரத்துக்கும் அடுத்த நாள் மெயின் பூஜை ஆரம்பிக்கிற நேரத்துக்கும் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால நான் தூங்கவே இல்லை. அப்படியே அடுத்த நாளுக்கு ரெடி ஆயாச்சு. ஒரு பக்கம் ஐயர் அவர் பாட்டுக்கு நேற்று கம்ப்ளீட் பண்ண செவத்துல லாபம் ஓம்னு எழுதிட்டு இருந்தாரு. எனக்கு இன்னொரு பக்கம் அதை பார்த்து ஐயோ மறுபடியும் செலவு வைக்கிறாரேன்னு தோணுச்சு. கடைசி நேரம் வரைக்கும் ஹவுஸ் வார்மிங்கோட டேட்டை மாற்றிக்கிட்டே இருந்தோம். ஒரு வழியாக செப்டம்பர் 11 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பூஜையில் உட்காரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நிஜமாவே அப்படியே இமோஷ்னலாக ஜாலியாக இருந்தது. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங்லேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மெமரிஸ் எல்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஃப்ரெண்ட்ஸு கசின்ஸு அப்படின்னு கொஞ்சம் பேர் நேரத்துலேயே வந்திருந்ததுனால அப்படியே குஷி ஆகிட்டோம். பொதுவாக எந்த வீட்டில் ஓமகுண்டம் போட்டாலும் நல்ல தீ எரிஞ்சு அந்த புகையெல்லாம் ஃபுல்லாக வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில வீட்டில் நானும் போய் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு புகை வருமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட சொர்க்கத்துல இருந்து அங்கே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருந்தது எனக்கு என்னமோ. அங்கே இருக்க எல்லாருக்கும் சாமி கும்பிட்டு முடிக்கிறத விட இந்த ரூம் விட்டு எப்படா ஓடலான்னு தான் இருந்தது. உப்பு, புளி, அரிசி, பருப்பு, சர்க்கரை, கம்பு இந்த 6 ஐட்டமும் நம்ம வீட்டோட மகாலட்சுமின்னு சொன்னாங்க. அதாவது நம்ம வீட்டில் இந்த 6 ஐட்டமுமே பாதிக்கு கீழே குறையக்கூடாது. அது இருக்க நம்ம திருப்பி ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் எப்போவுமே நிறைஞ்சிருந்தா நம்ம வீட்லேயும் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது இங்கே ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கனவாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு அது கல்யாணம் ஆகி 3 வருஷத்துலேயே நிறைவடைஞ்சிருச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாருக்காவது சொந்த வீடு கட்டணுங்கிற ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள். நிச்சயம் ஒரு நாள் நடக்கும். பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் வலது கால் எடுத்து வீட்டுக்குள்ளே போய் டைரெக்டாக சமையல் ரூமுக்குள்ளே போய் பால் தான் பொங்க வச்சோம். ஒரு சில பேருக்கு நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது இல்லை ஒரு பாசிட்டிவாக நடக்குது அப்படின்னாலே நடக்கிற எல்லா விஷயத்தையும் இமோஷ்னலாகவே யோசிப்பாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம கிச்சனில் அதுவும் நம்ம கையால் பால் காய்க்கிறதுங்கிறது நிஜமாவே ஸ்பெஷல் தான். அதனால் அதை அப்படியே வளைச்சி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். என்ன பண்ணுறீங்க மைத்திலி? எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டைம் பால் காய்ச்சிடும். நிறைய பேர் வந்து இந்த மொமெண்ட் எல்லாம் ரொம்ப இமோஷ்னலாக எடுத்துப்பாங்க. நாங்கள் ரொம்ப ஜாலியாக அப்படியே கேஷுவலாக அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம். பால் பாதி அளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் தான் சிம்னி போடலடா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அப்புறம் சிம்னி எல்லாம் ஆன் பண்ணி ஒரே ஜாலி பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் ஒரு விஷயம் தான் நோட் பண்ணேன். என்னென்னா நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படிங்கும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் இமோஷ்னலாகவே கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க.
சப்போஸ் சாமியார் வந்து ஒரு தேங்காய் கேட்டார்னா அது உடைக்கும்போது என்ன ஷேப்பில் வருது, அது நல்லா வந்துச்சுன்னா தான் கரெக்டு, அது லைட்டாக கோணல் மணலாக உடஞ்சதுன்னா அது ஏதாவது நடக்குமோ அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்தையும் எமோஷ்னலாக யோசிக்கிறாங்க. அந்த பால் பொங்குற ஸ்டேஜ் வந்த உடனே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்துக்கிட்டாங்க. வாங்க வாங்க பால் பொங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் அதில் ஒரு சில பேர் வந்து பால் இந்த பக்கம் தான் பொங்கணும் சாமி, அந்த பக்கம் பொங்கக்கூடாது, இப்படி பொங்குச்சுன்னா வரவுமா, நம்ம வீட்டுக்கு நிறைய பணம் வரும், அந்த பக்கம் பொங்குச்சுன்னா செலவு, அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதே நேரத்தில் என் ஃபேஸ் ரியாக்ஷனை நோட் பண்ணுங்கள். என்னடா இது புது அடுப்பில் நம்மளே பாலை பொங்க விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்குன்னு சொல்லி எல்லா அடுப்பையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். காலையில் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக இந்த கோமாதாவும் அதோட கண்ணுக்குட்டியை சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரதா தான் ஒரு பிளான் இருந்தது. ஆனால் நம்ம கொஞ்சம் ரேம்பெல்லாம் நம்ம இன்னும் போடலை, கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்ஸ் வச்சுட்டு தான் ஹவுஸ் வார்மிங் பண்ணியிருந்தோம். அதுவும் வீட்டோட டைல்ஸ் எல்லாம் வழுக்கும், எங்கேயாவது மாடு வராமல் அங்கேயே உட்காந்துருச்சுன்னா அப்புறம் எழுப்பி கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும்னு சொல்லிட்டு ஐயரே வெளியவே நின்று நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7:30 மணிக்கு மேலே ஒவ்வொருத்தங்களாம் அப்படியே வர ஆரம்பித்தாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வந்தவங்க எல்லாருமே வீடு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அதை விட நம்ம வீட்டோட கிச்சனையும் ஸ்டெப்ஸையும் தான் ஹைலைட் பண்ணி எல்லோரும் சொல்லிட்டு போனாங்க. அதுவும் ஒரு சில பேரெல்லாம் இன்ஜினியர்கிட்டயே போய் ரொம்ப சூப்பராக கட்டி கொடுத்துருக்கீங்க, பில்டிங் நல்லா வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் சார்பாக ஒருத்தங்க வடவழியிலேருந்து அவங்க பொண்ணுக்கு ஸ்கூல் லீவ் போட வச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு 100K ரீச் பண்ணதுக்கான ஒரு கிஃப்டோடையும் வந்திருந்தாங்க. எனக்கு நிஜமாவே சர்ப்ரைஸாக இருந்தது. சும்மா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்னு இல்லாமல் நம்ம வீடியோஸில் இருந்து ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்ஸை எடுத்து அதெல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சூப்பர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் இப்படி ஒரு சர்ப்ரைஸுங்கிறது எனக்கும் முத்துக்கும் நிஜமாவே ஹாப்பியாக இருந்தது. நமக்காக இவ்வளோ பண்ணுறாங்களேன்னு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஹவுஸ் வார்மிங் அவ்வளோதான், நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்தபடியாக ஹோம் டூர் எப்போன்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஹோம் ஒரு வழியாக நாங்கள் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் அதுக்கு தேவையான திங்ஸ் நாங்கள் எதுவுமே இன்னும் வாங்க ஸ்டார்ட் பண்ணலை. ஒவ்வொன்றா இப்போ தான் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போவே ஹோம் டூர் போடவா இல்லை எல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக காட்டுங்கன்னு சொல்கிறீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடு கட்டுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.